நான் எப்பவும் தயிர் சாதம் செஞ்சேன்னா உருளைக்கிழங்கு, கருணக்கிழங்கு இல்லை சேப்பங்கிழங்கு வறுவல் செய்வேன். சேப்பங்கிழங்கு வறுவலை மிளகாய் தூள் சேர்த்து எப்பவும் போல செய்யாம கொஞ்சம் டிஃப்ரெண்டா செஞ்சு பார்த்தேன். டேஸ்ட் அல்டிமேட்டா வந்திருந்தது. அந்த ரெசிபி தான் இன்னைக்கு நான் உங்களோட பகிர்ந்திருக்கேன். இதுக்கு நான் 1/2 கிலோ சேப்பங்கிழங்கு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டு குக்கர்ல சேர்த்து 5 விசில் போல விட்டு தோல் எல்லாத்தையும் நீக்கிட்டு இந்த மாதிரி ரவுண்டா கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 3/4 டீஸ்பூன் தனியா தூள், 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் கடலை மாவு, 1 டீஸ்பூன் அரிசி மாவு, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். எண்ணெய் நல்லா சூடானதும் 2 கொத்து கருவேப்பிலை, இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த சேப்பங்கிழங்கு இதோட சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மீடியம் டு லோ ஃப்ளேம்ல வச்சு நல்லா குக் பண்ணி எடுத்தோம்னா நல்ல கிறிஸ்பியான சேப்பங்கிழங்கு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இது தயிர் சாதத்தோட வச்சு சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும். நிச்சயமா ட்ரை பண்ணி பாருங்க. டாடா பை.